Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB, Education Methodology. அதில் நம்ம இன்னைக்கு யூனிட் 8 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கொடுத்துருப்பாங்க. லைப்ரரி பேஸ்டு லேர்னிங், இதில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல் லேர்னிங், எஜுகேஷன் த்ரூ மாஸ் கம்யூனிகேஷன் இது கொடுத்துருப்பாங்க சிலபஸாக. இப்போ கோவிட்-19 டைமில் இந்த இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா எஜுகேஷன் த்ரூ மாஸ் கம்யூனிகேஷன்றது கோவிட் டைமில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம ஒரு சிலது பார்க்கலாம். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், உங்களுக்கு தெரியும் என்சிஆர்டினுடைய விரிவாக்கம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதான் NCERT விரிவாக்கம். இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு விளக்கம் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆல்டர்னேட்டிவ் அகாடமிக் கேலண்டர் டியூரிங் தி கோவிட்-19 பீரியட், அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இப்போ இருக்காங்க இல்லைங்களா குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் கோவிட்-19 பீரியடில், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அகாடமிக் கேலண்டர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து பிரக்யாதா கைட்லைன்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் மைக்ரண்ட் லேபர்ஸ், மனோதர்பான் ப்ரோக்ராம், இதை பற்றிலாம் நம்ம விரிவாக கீழே பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். திக்ஷாவுடைய விரிவாக்கம் கண்டிப்பாக கேட்பாங்க பாருங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் சேஃப் ஆன்லைன் கைட்லைன்ஸ், இது வரைக்கும் தான். நாலேஜ் ஷேரிங் இவ்வளோதான். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் இது வரைக்கும் தான் திக்ஷாவுடைய விரிவாக்கம் இன்னொரு முறை பாருங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். அடுத்தது வித்யாதான் போர்ட்டல் ஃபார் க்ரௌட் சோர்சிங் ஆஃப் கண்டென்ட், நிறைய கண்டென்ட் இருக்கு வித்யாதான் போர்ட்டலில். அடுத்தது நிஷ்டா, இதுவும் ரொம்ப முக்கியமான இது. நிஷ்டாவுடைய விரிவாக்கம் கேட்பாங்க. நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், நேஷனல் இனிஷியேட்டிவ் ஸ்கூல்ஸ் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட், இதான் வந்து நிஷ்டாவுடைய விரிவாக்கம். லேர்னிங் என்கேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ். அடுத்தது சிபிஎஸ்சியினுடைய சிக்ஷா வாணி போட்காஸ்ட் ஒன்று இருக்குது. போட்காஸ்ட்னா வலைவலி, அதான் போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஎஸ்சி இது சிக்ஷா வாணி போட்காஸ்ட். கீழ்கண்டவற்றில் எது போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிக்ஷா வாணி பாருங்க. ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ், இதை பற்றி ஒரு சிலதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா JNVS அப்படின்னு சொல்றாங்க. JNV ஜவஹர் நவோதயா வித்யாலயா இஸ் a system of central schools for talented students predominantly from rural areas in India. ஸோ டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் ஜவஹர் நவோதயா வித்யாலயா. அது எங்கே இருக்குன்னா மெயினாக ரூரல் ஏரியாவை எய்ம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில். ரொம்ப முக்கியம். ஜவஹர் நவோதயா வித்யாலயா எந்த குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஜவஹர் நவோதயா வித்யாலயா, JNV நவோதயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பப்ளிக் ஸ்கூல் தான். எஸ்டாப்ளிஷ் 1986லேருந்து இருக்கு, ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜவஹர் நவோதயா வித்யாலயா. ஆஸ் பர் த பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட், ஒன் ஜவஹர் நவோதயா வித்யாலயா இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு நவோதயா வித்யாலயா ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அது கான்செப்ட். JNVs each have been sanctioned in districts having a large concentration of SC/ST population. SC/ST population அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம், இதுவும் பார்த்துக்கோங்க. The opening of new Navodaya Vidyalaya is based on the offer from the state government to provide around 30 acres of suitable land. So Navodaya Vidyalaya ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஏக்கர் நிலம் தரணும் அப்படின்னா 30 ஏக்கர் நிலம் தரணும். அது பார்த்துக்கோங்க, 30 acres. நவோதயா வித்யாலயா ஸ்கீம் த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. நவோதயா வித்யாலயா ஸ்கீம் த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. setting up of residential schools to be called Jawahar Navodaya Vidyalayas that would bring out the best of rural talent. So National Policy on Education 1986 அந்த பரிந்துரையின்படி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஜவஹர் நவோதயா வித்யாலயா. எந்த ஏரியா அப்படின்னா மெயினாக ரூரல் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்குது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், SMC என்னுடைய விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அல்லது SMDC அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதே தான் SMC தான், SMDCன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டிஸ். SMDC விரிவாக்கம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டிஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அமாங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்.
ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் பேரண்ட்ஸுக்கிட்டையும் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது. ஒவ்வொரு பள்ளியிலையும் இது இருக்குது. அடுத்தது பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன் பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அதுக்கு பேர் வந்து பிரக்யாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர். பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு வித் எ ஃபோக்கஸ் ஆன் தி மெத்தடாலஜி, டைம் ஸ்பெண்ட் எக்ஸெட்ரா. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. மெத்தடாலஜி, டைம் ஸ்பெண்ட் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு இந்த பிரக்யாட்டா கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் பிளண்டட் டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரெசென்ட்லி அட் ஹோம் டியூ டு தி க்ளோசர் ஆஃப் ஸ்கூல்ஸ். இந்த பள்ளிகள்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில டிஜிட்டல் எஜுகேஷனை எப்படிலாம் பயன்படுத்தணும் மாணவர்கள் அப்படின்றதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. பேரு பிரக்யாட்டா. ஆன்லைன் டிஜிட்டல் எஜுகேஷன் சம்பந்தமா கொடுத்திருக்கிற ஒரு கைட்லைன்ஸ் பிரக்யாட்டா கைட்லைன்ஸ். அடுத்து டோசல், DOSEL. டோசல் அப்படின்னா கலெக்டட் எ ரிப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆன் தேர் கண்டினியூஸ் லேர்னிங் பிளான்ஸ் பர்டிகுலர்லி வித் ரிகார்ட் டு learners who have no access to any mode of digital devices. டிஜிட்டல் டிவைஸை யூஸ் பண்ணி எந்த கற்றல் கற்பித்தலும் நடக்காத இடம் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமான ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து டோசல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். டோசல், DOSEL. டிஜிட்டல் மோடை யூஸ் பண்ணி, டிஜிட்டல் டிவைஸை யூஸ் பண்ணி கற்றல் கற்பித்தல் நடக்க முடியாத இடத்துல எந்தெந்த இடம் எப்படி என்னன்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டோசல். டு என்சூரிங் கைட்லைன்ஸ் ஃபார் லேர்னிங் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு LE டியூரிங் தி சேலஞ்சிங் டைம்ஸ் ஆஃப் COVID-19 பேண்டமிக். அது வந்து அந்த ரிப்போர்ட் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. லேர்னிங் என்ஹான்ஸ்மெண்ட் டியூரிங் COVID-19 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் டிஜிட்டல் டிவைஸை யூஸ் பண்ணாமல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, லேர்னிங் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லிமிட்டட் அக்சசிபிலிட்டி டு டிஜிட்டல் டிவைஸ். கொஞ்சமாக டிஜிட்டல் டிவைஸை யூஸ் பண்ணி படிக்கிற குழந்தைங்க. லேர்னிங் என்ஹான்ஸ்மெண்ட் டியூரிங் COVID-19 ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஜிட்டல் டிவைசஸை யூஸ் பண்ணி படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாஸ் கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இந்த COVID-19க்கு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் இருக்குது. இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க PGTRB ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் எழுதுறவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தருவோம். நன்றி.